அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை அவர்கள் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் லாவணி கச்சேரி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது மானிய கோரிக்கையின் மீதுதான் விவாதம் என்றுதான் விவாதத்தை துவக்குகிறார்கள். அந்த மானிய கோரிக்கை அனாமத்தா அந்த பக்கம் எங்கேயோ கிடக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, போன வருஷம் நடந்தது, போன ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக மானிய கோரிக்கையின் மீது மக்களுடைய சம்பந்தப்பட்ட பிரிவு மக்களுடைய துறையினுடைய கோரிக்கைகளை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு இடதுசாரி கட்சியினுடைய உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை தவிர வேற எதையும் அந்த பக்கம் இந்த பக்கம் அவங்க போறதில்லை. ஆனால் அத்தகைய உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு என்பதே தரப்படாத ஒரு நிலைமை என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் ரொம்ப நடுநிலையோடு நடந்து கொள்கிறார் என்று பலரும் பாராட்டுகிறார்கள். நடுநிலையோடு நடந்துக்கிறார் என்பது நல்ல விஷயம்தான். அதாவது இந்த பக்கம் நீக்கிறாரு, அந்த பக்கம் நீக்கிறார் என்ற வகையில அது நடுநிலையா நடந்துக்கிறாருன்னு சொல்றாங்க போல இருக்கு. அதாவது 2 பேர் பேசுறதே அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது. அதே மாதிரி இப்ப நேரடியா ஒளிபரப்புறதுனால அவர் நீக்கினாலும் ஒண்ணுதான், நீக்கலனாலும் ஒண்ணுதான். ஏன்னா எல்லாத்தையும் காதுல நம்ம கேட்டுறோம், கண்ணால பாத்துறோம். அதுக்கப்புறம் ஒரு நீக்கி என்ன பண்ண போறாரு? இப்ப ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டேன்னு சொன்னா என்ன நீக்குதான்னு கூட நமக்கு தெரியாது. இப்ப முழுக்க முழுக்க சட்டமன்ற நடவடிக்கைகள் என்பது நேரடியாக ஒளிபரப்பப்படுவதனால் நம்ம எம்எல்ஏ உள்ள இருக்காரா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்எல்ஏ உள்ள சும்மா உட்கார்ந்து இருக்காரா, தூங்கிட்டு இருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்எல்ஏ நம்ம தொகுதி பிரச்சனை ஏதாவது பேசினாரா இல்லையா, பேசாமையே பேசினதா சொல்றாரான்றதெல்லாம் இப்ப நேரடியாவே மக்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அது. ஆகவே நேரடி ஒளிபரப்பு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. நேரடியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்பட வேண்டும். ஆனால் மாறாக லாவணி கச்சேரி என்பது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தினுடைய நேரத்தை இப்படி வீணெடுப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் இது. இதற்கு சபாநாயகர் அனுமதிக்க கூடாது. இரண்டாவது, அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களும் சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை எதற்காக சட்டமன்றத்தில் வந்திருக்கிறோமோ மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது, புதிய சட்டங்களை ஏற்றுவது, சட்டங்களின் மீது தங்களுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைப்பது என்பதற்கு பதிலாக தேவையற்ற பிரச்சனைகளை எழுப்பி கூச்சலை ஏற்படுத்துவது, சவால் விடுவது, ஏதோ குழாயடி சண்டையை போல தெருச்சண்டையை போல அங்கே ஒரு சூழ்நிலை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டார்கள். உங்களை தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ்நாடு சட்டமன்ற சமீபத்தில் கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த நேரலை ஒளிபரப்பு தேவையா என்கிற முறையில் அவர் ஒரு பிரச்சனை எழுப்பியிருந்தார். நேரலை ஒளிபரப்பு கட்டாயம் தேவை. நேரடி ஒளிபரப்பு இருக்கும் போதே இப்படிதான் அந்த சட்டமன்றம் நடக்குதுன்னா நேரடி ஒளிபரப்பு இல்லைன்னு வச்சுங்க, அது என்ன நடக்குதுன்னா யாருக்குமே தெரியாது. அது அவங்களுக்குள்ள சட்டமன்றத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய 234 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்குமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு பத்திரிகையாளர்கள் அல்லது சபாநாயகர் எதை அனுமதிக்கிறாரோ அதை மட்டும்தான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும். ஆகவே அத்தகைய ஒரு நிலைமைக்கு பதிலாக இந்த நேரடி ஒளிபரப்பு என்பது சட்டமன்றத்தில் குழாயடி சண்டை நடப்பதாகவும் 5 ஆண்டு கால 10 ஆண்டு கால வரலாற்றை பேசி கூச்சலிடுவதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தற்போது பேசியிருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்த்தோம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.